ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரசகுல்லா செய்யலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பாலில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு விட்டு இப்படி திரைச்சி ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். சுத்தமாக தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா நைஸாக பிசையணும். இது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திட்டு நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மசிச்சு விட்டு பிசையணும். பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் சர்க்கரை, 2 டம்ளர் தண்ணீர் விட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச ஒவ்வொன்றையாக எடுத்து உள்ளே போட்டு கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சுவையான ரசகுல்லா ரெடி. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம்.